ஞானகுரு அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் நாம் அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உபதேசமாகும். காரணம், இந்த உடலில் இருந்து உயிர் எப்பொழுது பிரிகின்றது, எதனால் பிரிகின்றது என்பதை பற்றிய மெய்ஞான பாடமாக இதில் கொடுக்கின்றார்கள். நாம் சொல்லுவோம், வயதாகிவிட்டால், நோய்வாய்ப்பட்டால், எத்தனையோ காரணங்களினால் இந்த உடலிலிருந்து உயிர் பிரிகின்றது, நமக்கு என்ன தெரியும் என்று சொல்வோம். ஆனால் இந்த உயிரின் இயக்கத்தையும், இந்த உயிர் இந்த உடலுக்குள் எதன் தொடர்பு இயக்குகிறது என்பதையும், இந்த தொடர்பு எப்படி இழக்கப்பட்டு உயிர் பிரிகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்வதற்காக உணர்த்துகின்றார்கள். நாம் எல்லோருமே மூச்சு காற்று சுவாசிக்கின்றோம். உடலை விட்டு பிரிந்தால் இந்த காற்று உள்ளே செல்லாது, வெளியும் வராது. அது ஒருவர் இறந்து விட்டால் இந்த மூச்சைத்தான் நாம் பார்ப்போம். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த சுவாசம் காற்றானது உடலுக்குள் எல்லா அணுக்களிலும் உடல் முழுவதும் போய்விட்டுத்தான் வருகின்றது. எந்தெந்த குணத்தின் அடிப்படையில் சுவாசிக்கின்றோமோ இது அனைத்துமே நம் உடலுக்குள் உருவாகின்றது, அதாவது அணுக்களாக உருவாகின்றது. ஆனால் நாம் நினைக்கின்றோம் பிராணவாயுவை சுவாசிக்கின்றோம், கரியமில வாயுவைத்தான் வெளிவிடுகிறோம் என்று. ஆனால் அந்த அடிப்படையில் அல்ல. என்றால் நாம் கோபப்படுகின்றோம், வேதனைப்படுகின்றோம், வெறுப்படைகின்றோம், சலிப்படைகின்றோம், சஞ்சலப்படுகின்றோம், சந்தோஷப்படுகின்றோம், அன்பாக இருக்கின்றோம், பண்பாக இருக்கின்றோம். இப்படி மனிதனுக்குள் எடுத்துக்கொண்டால் 1008 குணங்கள் பல கோடி உணர்வின் உணர்ச்சிகளாக, உணர்வலைகளாக, அது எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எந்த குணத்தின் எந்த நினைவின் அடிப்படையில் எண்ணி எடுக்கின்றோமோ அதற்கு தகுந்தாற்போல்தான் நம்முடைய சுவாசமே அமைகிறது. ஆக வெறும் பிராணவாயு என்பது அல்ல. கோபமான எண்ணத்தை எண்ணினம் என்றால் கோபமான அந்த காரமான உணர்வு தான் நாம் சுவாசிக்க நேரம். ஆக இது போன்றுதான் நம் உடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்துமே நல்ல அணுக்களாக உருவாக்கப்பட்டுள்ளது. அதற்குகந்த சுவாச நிலை அமைந்தால் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்தும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, சீரான நிலைகள் இயங்கும். ஆனால் இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு மாறாக எதிர்மறையான குணங்களை நாம் சுவாசிக்க நேர்ந்தால் அதைத்தான் இங்கே தீய உணர்வு என்று சொல்வது. இந்த தீய உணர்வுகளை நாம் சுவாசித்தோம் என்றால் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த சுவாசம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் போய் மோதும் பொழுது நல்ல அணுக்கள் அனைத்திற்கும் பதட்டமும் பயமும் ஏற்படுகின்றது. அதையே திரும்ப திரும்ப நாம் சுவாசிக்க ஆரம்பித்தால் அல்லது சுவாசிக்க நேர்ந்தால் அல்லது அப்படி ஒரு கட்டாயமாக அமைந்துவிட்டால் அப்பொழுதுதான் உடலிலே நோய் வர காரணமாகின்றது. சலிப்படையும் பொழுது நாம் சோர்வடைந்து விடுகின்றோம். அதற்கு தக்கதான் நம்முடைய பேச்சு வருகின்றது. ஒரு நெடியான வாசனையை சுவாசித்தால் உடனே இருமத் தொடங்குகின்றோம். தொண்டையெல்லாம் கரகர என்று ஆகிவிடுகின்றது. இப்படி நாம் சுவாசிப்பது ஒவ்வொன்றுமே நல்ல குணங்களுடன் இணைந்தவுடன் அது சிறுக சிறுக ஒரு வீட்டிற்குள் தூசிகளை அவ்வப்பொழுது தூய்மைப்படுத்தாது விட்டால் எப்படி தூசிகள் சேர்கின்றதோ இதுபோன்று நம் நல்ல உடலை உருவாக்கிய அணுக்களுக்குள் இப்படி நாம் சந்தர்ப்பத்தால் சுவாசிக்கக்கூடிய தீய குணங்கள், தீய உணர்வுகள் நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்குள் மாசுபடும், அதாவது அசுத்தமடையும் நிலையாக அமைந்து விடுகின்றது. காரணம் நாம் அல்ல, எத்தனை கடுமையான நிலைகளை நாம் சந்திக்க நேருகின்றது. ரோட்டிலே பார்க்கின்றோம், டிவி, பத்திரிகை அல்லது அக்கம் பக்கத்தில் எத்தனை வகைகள் இது செய்திகளாக நாம் பார்க்க நேருகின்றது, கேட்க நேருகின்றது. ஆக அடித்தவனையும் பார்க்கின்றோம், அடி வாங்கியவனையும் பார்க்கின்றோம். ஆனால் அடிக்கடி சண்டை போடுவர்களை நாம் பார்த்தால் நமக்குள்ளும் அந்த உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு நாமும் சண்டை போடுவதற்கே தயாராகிவிடுகின்றோம். பயந்த நிலையில் இருப்பதை, அதிர்ச்சியானதை நாம் பார்க்க நேர்ந்தால் நமக்குள் பய அலைகளை திடுக்கு திடுக்கென்று நம்மை அறியாமலே தோற்றுவித்து விடுகின்றது. உதாரணமாக குழம்பில் உப்பு அதிகமாகிவிட்டால் அந்த குழம்பை வெறுக்கின்றோம். அதேபோல காரம் அதிகமாகிவிட்டாலும் அதையும் வெறுக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலைகள் கொண்டு நமக்குள் கோடிக்கணக்கான உணர்வுகள் நமக்குள் இருக்கின்றது. நாம் தவறு செய்யவில்லை. ஆனாலும் பிறர் செய்யும் தவறுகளையோ நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையோ நாம் காணாமல், பார்க்காமல், கேட்காமல், நுகராமல் இருக்க முடியாது. ஆனால் நல்லதோ கெட்டதோ எப்படியாக இருந்தாலும் நாம் உற்று நோக்கி பதிவாக்கி நுகர்ந்து விட்டால் நம் உடலுக்குள் சேர்ந்து விடுகின்றது.
ஆக அன்றென்ற தினம் எதையெல்லாம் நாம் அதிகமாக சந்திக்க கேட்க நேருகின்றதோ அதற்கு தகுந்த போல்தான் நம்முடைய அன்றாட செயலும் இருக்கும். சண்டை போட்டவனுடைய உணர்வில் நுகர்ந்திருந்தால் நாம் அடிக்கடி எரிச்சலாக எரிந்து விழுவோம். பயமான உணர்வில் நுகர்ந்திருந்தால் ஒரு சாமான் எங்கேயாவது கீழே விழுந்தால் நமக்கு திடுக்கென்று அதிர்ச்சி வரும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இப்படி நமக்குள் அன்றாடம் சேரக்கூடிய இந்த உணர்வுகளால் முதல்ல சொன்னது போன்று தீய உணவின் சுவாச நிலையாக அமைந்திருந்தால் இரவிலே பார்த்தோம் என்றால் கண் வலி, காது வலி, மேல் வலி, கைகால் குடைச்சல், காலையில் எழும்பொழுதே உடல் வலியோடு நாம் எழும்படியாக வரும். நன்றாகத்தானே இருந்தேன், இன்று ஏன் இப்படி வந்துவிட்டது என்று கூட நாம் நினைக்கலாம். காரணம், ஒரு மோட்டாரில் கரண்ட் அதனுடைய லோடு அதிகமாகி கரண்ட் அதிகமாக இழுத்தால் சூடாகி விடுகின்றது. இதை போன்றுதான் நாம் சமமான குணங்களை அந்தந்த நாள் எடுக்காதபடி கோபமோ, ஆத்திரமோ, பயமோ, வேதனையோ இது போன்ற உணர்வுகளை அடிக்கடி இந்த குணங்களை சுவாசித்தோம் என்றால் இந்த ஒலிகள், அதாவது நம் காது அந்த ஒலிகளை எழுப்பி உணர்ச்சிகளை தூண்டி நம்மை இயக்கக்கூடிய சக்தி பெற்ற அந்த காதுகளும் கூட சூடாகி அங்கேயும் தேய்மானமாகி விடுகிறது. காந்த சக்தி குறைந்து விடுகிறது. என்றால் இதெல்லாம் காந்த சக்தியோட தொடர்பு கொண்டது. நம் உடலுக்குள் காந்த சக்தி குறையும் பொழுதுதான் மனபலம் குறையும். இந்த மனபலம் குறையும் பொழுதுதான் சோர்வடைய நிலையோ அல்லது ஆத்திரப்படும் நிலையோ பதட்டமான நிலையோ வரும். அதுபோல சோர்வு, சஞ்சலம் இது போன்ற உணவுகளை எண்ணினாலும் கருவிழிகளும் பலவீனமாகி அதிலையும் கண் பார்வையும் குறையத் தொடங்கும். ஆக நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள் நம் உடலை சுற்றி இருப்பது ஒரு மேக்னெட் தான். நம் எலும்புகள் அனைத்துமே மேக்னெட். அதில் தான் இந்த கரண்ட்டை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. ஆக ஒரு மோட்டாருக்கு எப்படி அங்கே ஒரு நிலையான காந்தம், அதற்கு இடையிலே ஒரு ரோட்டார் என்று வைத்திருப்பார்களோ அதுபோன்றுதான் உடலுக்குள் எலும்புக்குள் அந்த காந்தம் அது சீராக இருந்தால்தான் இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கிற இந்த உயிரும் இந்த காந்தத்துடன் எலும்புக்குள் இருக்கக்கூடிய காந்தத்துடன் தொடர்பு கொண்டு அதுவும் சீராக துடிக்கும். உடலில் இருக்கக்கூடிய மற்ற அணுக்களும் சீராக துடிக்கும். நம்முடைய சுவாசம் சீராக இருக்கும். ஆனால் இந்த உடலில் காந்தம் குறைந்து விட்டால், அதிக அளவு குறைந்து விட்டால் இந்த உயிர் இந்த உடலை அதனுடைய சீரான நிலையில் கொண்டு துடிப்பு கொண்டு இயக்க சக்தியை கொண்டு வர முடியாதபடி, இப்பொழுது காந்த சக்தி குறைந்தால் மோட்டார் எப்படி சுழற்சி குறைந்து விடுகின்றதோ அதுபோன்று இந்த உயிர் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய காந்தத்தை இழுத்து துடிப்பதற்கு மாறாக இதை காட்டிலும் வெளியிலே காந்தம் அதிகமாக இருக்கும் பொழுது அதை இழுக்க தொடங்கிய காரணம், நாம் புவி ஈர்ப்பின் பிடிப்பில் இருக்கின்றோம். இந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பில் இருப்பதனால் தான் இந்த உயிரம் இந்த உடலுக்குள் சீராக துடிக்கின்றது. இந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பில் இருக்கக்கூடிய இந்த உடல் மாறுபட்ட நிலையில் ஒன்றுக்கொண்டு எதிர்மறையாகி காந்தங்கள் குறைந்து விட்டால் ஈர்ப்பு சக்தி குறைகின்றது. ஈர்ப்பு சக்தி குறையும் பொழுதுதான் இந்த உயிர் இந்த உடலின் இந்த புவி ஈர்ப்பு எர்த்து கிடைக்காதால் வெளியில் இருக்கக்கூடிய எர்த்தை, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய உணர்வுகளை கலந்து இந்த உடலை விட்டு உயிர் வெளியே சென்று விடுகின்றது. ஆக இதுபோன்று இந்த உடலில் துடிப்பின் நிலைகள் காந்தம், இந்த காந்த சக்தி என்று குறைகிறதோ அன்றுதான் இந்த உயிரான்மா வெளியே செல்லுகின்றது, வெளியே சென்று விடுகின்றது. இதுதான் மரணம் என்று சொல்வது. இதுதான் ஞானகுரு இங்கே தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். அதை நாம் குருநாதர் மாமகரிஷி ஈஸ்வராய குரு அவர் காட்டிய அருள் வழியில் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிவரும் பேரருளும் பேரொழியும், சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து வெளிவரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும். எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த சக்தி படர வேண்டும் ஈஸ்வரா என்று உயிர் வழியாக துருவ நட்சத்திரத்துடைய சக்திகளை, சப்தரிஷி மண்டலங்களின் சக்திகளையும் இழுத்து கொண்டே கவர்ந்து கொண்டே வந்தால் இந்த உயிர் முதல்ல சொன்னது போன்று இந்த உடலை விட்டு எப்பொழுது பிரிந்தாலும் நாம் ஏற்கனவே பழகிய அந்த உயிர் வழி கவர்ந்த அந்த ஆற்றல் மிகுந்த சக்தியின் துணை கொண்டு அந்த உயிர் எங்கே அழைத்து செல்கிறது என்றால் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திற்கு அழைத்து செல்லும். ஆக அப்பொழுது நாம் அவனுடன் இணைந்து அந்த சப்தரிஷி மண்டல எல்லை அடையலாம்.
ஆக பிறவில்லை என்ற நிலை அடையலாம், அழியா ஒளி சரீரம் பெறலாம். ஆக மரணம் என்பதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் நாம் உயிரோடு ஒன்றினால், உயிரோடு ஒன்றி உணவை ஒளியாக்கும் அந்த ஞானிகள் மகரிஷி உணர்வை தொடர் கொண்டு எடுத்து உயிர் வழியாக அதை இந்த உடல்களை நாம் வாழும் காலத்தில் வலுவாக்கினால் நாம் மீண்டும் இந்த காற்று மண்டலத்தில் கலக்காதபடி நமது ஆன்மா சப்தரிஷி மண்டல எல்லைக்கு செல்லும். என்னால் அந்த ஈர்ப்பு அங்கே இருப்பதால் இந்த புவியின் பற்று அதை எடுப்பதற்கு பதிலாக புவி ஈர்ப்பின் பிடிப்பை கடந்து சென்ற விண்ணினுடைய ஆற்றல் அந்த துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலங்களை நாம் வலுவாக பற்றுடன் பற்றும் பொழுது நம்முடைய ஆன்மா ஏகாந்தமாக எத்தகைய இன்னல் இல்லாது, துன்பம் இல்லாது, யாருடைய ஈர்ப்பிலும் சிக்காது விண் செல்லுகின்றது. ஆக இதைத்தான் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மரணத்தையும் நாம் மரணத்திற்கு பின் மரணமில்லா பெருவாழ்வாக, பேரின்பு பெருவாழ்வாக, அழியா ஒளி சரீரம் பெறுவதற்குண்டான மார்க்கங்களையும் மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய அருளால் அந்த சக்திகளை நாம் பெற்று அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும், பிறவிலா நிலை அடைய வேண்டும் என்று ஞான குருவிலே தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள்.